Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நான் பார்க்க போகிறது தம்பி கோகுல். ஸோ அவர் வந்து டேட்டா அனலிஸ்டாக 7.5 எல்பிஏக்கு ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் ஜாப் இல்லைன்னு சொல்கிறீங்க, மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. டெக்னிக்கலி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.5 லட்ச ரூபா பேக்கேஜுக்கு ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. பெட்டர் பேக்கேஜில் சேலரியும் கிடைக்கும். ஸோ கீப் ஆன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் கோகுல். தேங்க்யூ சார். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, இந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? சார் ஸோ நான் கோகுல், சென்னை மேடவாக்கம்ல தான் இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு இங்கே சஜஸ்ட் பண்ணாரு பெசன்ட் டெக்னாலஜிஸ். உங்களுக்கு தெரியும்? ஆமாம், பெசன்ட் டெக்னாலஜிஸ். காலேஜ் என்ன டிகிரி முடிச்சிங்க? ஓகே, நான் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் இப்போது எம்பிஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எஸ்ஆம்ல முடித்தேன். ஓகே, பட் அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃப்ளோவில் இல்லை இந்த 2024 பேட்சஸில். ஓகே. ஸோ நான் வந்து டெக்னிக்கலாக நான் இன்னும் அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து பெசன்ட் டெக்னாலஜி சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ நான் இங்கே வந்தேன். வந்து எத்தனாவது இன்டர்வியூ நீங்கள் ஆஃபர் வாங்கினது? இப்போ சார் எத்தனாவது இன்டர்வியூ இது உங்களுக்கு? நீங்கள் ஆஃபர் வாங்கின கம்பெனி எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு? சார் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? என்னோட பீரியடில் வந்து அரௌண்ட் ஒரு 20-25 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமாம், ஸோ நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ் இப்போ இந்த தடவை கிளிக் ஆயிருக்கு. இங்கே உங்கள் ட்ரைனரில் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டாகவும் உங்களுக்கு நல்லா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்த ட்ரைனர் யார் எப்படி எடுத்தாங்க? சார் ஸ்டாலின் சார் நல்லா பைத்தான் அப்புறமா எஸ்கியூஎல் எதுவாக இருக்கட்டும், அவர் வந்து ஃப்ரம் ஜீரோ நல்லா கிளியரா டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவரே நம்மளை விடலை. ஸோ நல்லா ட்ரெயின் பண்ணாரு. இன்டர்வியூ செஷன்ஸ் தனியா வச்சாரு. கிளியரா ப்ரேயர் கொஸ்டின்ஸ் எப்படி என்ன இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகணும்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ எனக்கு இங்க எஸ்கியூஎல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே, நான் இன்டர்வியூல உங்களுக்கு எஸ்கியூஎல் இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்து? ஆமா சார், எஸ்கியூஎல்ல இருந்து இன்டர்வியூஸ்ல கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருந்தது. அது இல்லாம பைத்தானும் வந்து நல்லா ஒரு நாலேஜபிளா ஜீரோல இருந்து எடுத்ததுனால அதுல இருக்கிற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் பைத்தான்ல கொஞ்சம் வீக்கா இருந்தேன், பயந்துட்டு இருந்தேன் எப்படி பைத்தான்லாம் நம்ம கத்துக்க முடியுமா அப்படின்னு. அவரு சொல்லி கொடுத்ததுல வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இப்போ இந்த ஆஃபர் வாங்கின கம்பெனியில் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு, என்னென்ன ரவுண்ட் இருந்துச்சு? சார் இப்போ ஆஃபர் வாங்கியிருக்க கம்பெனிஸ்ல டோட்டலாக 4 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு எக்ஸல் பேஸ்டாக இருந்தது. ஸோ ஜென்ரல் டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அந்த அவுட்லேயர்ஸ், மீன், மீடியன் மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட் வந்து அபவுட் கம்பெனிஸ் ப்ரொஃபைல், நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கோம், இந்த ரோல் பற்றி என்ன அப்படின்னு உள்ளதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. ஆமாம், ப்ளூ ஸ்டார் பற்றி. ஓகே. ஸோ தேர்ட் ரவுண்ட்ல தான் நம்மளுக்கு இப்போ இன்னும் நல்லா டெக்னிக்கலா எஸ்கியூஎல் இருந்து கேட்டாங்க. இப்போ எஸ்கியூஎல் ஆன்லைன்ல நடந்துச்சு. எஸ்கியூஎல் ஆன்லைன்ல நடந்துச்சு சார். ஸோ எஸ்கியூஎல் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணாங்க ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து. ஸோ அங்க உள்ள இன்டர்வியூஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நல்லா டெக்னிக்கலாக கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல்ல ட்ரங்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது, சப்கொரிஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறமா லைக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் யூனிக்காக வேல்யூஸ் அவங்க கேட்குற மாதிரி நம்ம டிரைவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நடந்துச்சு. பட் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டாலின் சார் பெசன்ட்ல நல்லா சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் சொல்லி கொடுத்ததை நானும் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தோம்னா இது வந்து அது மெயினான ஒரு பாயிண்ட். இப்போ எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலுமே நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ட்ரெயினரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அன்னைக்கு எடுத்தாரு புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு அப்படியே போனால் ஒன்றும் பண்ண முடியாது. கீப் ஆன் ட்ரை பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும், ட்ரெயினரை கரெக்டாக யூஸ் பண்ணுவோம், அந்த டாப்பிக்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ மக்கப் பண்ண வேண்டியதில்லை. அந்த இதுதான். ஸோ அவர் சொல்லி கொடுத்ததுல எனக்கு புரிஞ்சதுக்கு காரணம், ஏதாவது டவுட்ஸ் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக கிளாரிஃபிகேஷன் சொல்லுவாரு. டெய்லி டாஸ்க்ஸ் கொடுப்பாரு, அதை முடிக்கும் போதே டவுட்ஸ் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் டே நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, வி கேன் கெட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் வி ஆர் லுக்கிங் இன்டு. ஸோ உங்களை மாதிரி இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கிற ஒரு எம்பிஏ கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இல்லை நான் ஐடியிலேருந்து வர பசங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு ஒரு அச்சீவ் ஒரு 20 இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஜாப் சீக்கரா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன, டிப்ஸ் என்ன? ஓகே, மார்க்கெட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் நம்ம அங்கே எப்படி யூனிக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு உள்ளது தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் தான் ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர். இப்போது பைத்தான் கற்றுக்குறோம், எஸ்கியூஎல் கற்றுக்குறோம், இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் கோர்சஸ் கற்றுக்குறோம் அப்படின்னாலும் நம்ம ஆன் ஃப்ளோ பேசிஸ் நம்ம இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்டாக நம்மளே கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் நல்லா கற்றுக்கணும்.
ஸோ அப்படி நம்ம எஃபர்ட்ஸ் போட்டுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் கிளிக் ஆகும். கிளிக் ஆகும். ரெண்டாவது மெண்டார், நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஸ்டாலின் எனக்கு வந்து ஃப்ரம் அந்த மாதிரி கரெக்டான மெண்டார் அமைஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆமா, ஸ்டாலின் சார் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஆக்சுவலா எனக்கு எஸ்கியூஎல்னா என்னன்னே தெரியாது, நான் அப்படிதான் வந்தேன். இப்போ எஸ்கியூஎல்ல அவங்க ஒரு கொரி கொடுத்து பண்ண சொல்றாங்க அப்படின்னா என்னால பண்ண முடியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. Thank you. ஒரு எதுவும் டவுட்னா நீங்கள் தாராளமாக. ஓகே ஓகே, கண்டிப்பா சார். தேங்க்யூ வெரி மச்.